ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. கடந்த சில வாரங்களா கோல்டு பிரைஸ், சில்வர் பிரைஸ் ரொம்ப வேகமா மேல போய்க்கிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன அளவுல டவுன் சைட். ஏன் இப்படி ஆகுது? கோல்டு ஏன் ஏறுது? சில்வர் ஏன் வேகமா மூவ் ஆகுது? இன்னைக்கு ஏன் கரெக்ஷன் வந்தது? இது ஷார்ட் டேர்ம் மூமெண்டா, லாங் டேர்ம் ட்ரெண்டா? இவையெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா உலக அரசியல், அமெரிக்காவோட பொருளாதாரம், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன், டாலர், வார், சென்ட்ரல் பேங்க் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கணும். முதல்ல கோல்டு, சில்வர் ஏன் அடிப்படையில சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அசட்டா சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். எப்போ உலகத்துல அன்சர்டனிட்டி அதிகமா இருக்கோ, வார், ரிசெஷன், ஃபியர், பேங்கிங் கிரைசிஸ், ஸ்டாக் மார்க்கெட் வாலடைலிட்டி, அந்த நேரத்துல மக்கள் ஈக்விட்டி, கிரிப்டோ, ரிஸ்க் அசட்ஸ் விட்டுட்டு பாதுகாப்பான அசட் பக்கம் போவாங்க. அந்த சேஃபான அசட் தான் கோல்ட் அண்ட் சில்வர். கடந்த மாதங்களா என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இன்னும் முழுசா கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. அமெரிக்கா, யூரோப், டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலயும் பிரைஸ் லெவல் உயர்த்திக்கிட்டே இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தா கரன்சியோட வேல்யூ குறையும். கரன்சியோட வேல்யூ குறையும் போது கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையாது. அதனால இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் ஆக மக்கள் கோல்டு வாங்குறாங்க. செகண்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன். யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறாங்கன்னு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது பேங்க் டெபாசிட், பாண்ட் ரிட்டர்ன்ஸ் குறையும். அப்போ பீப்புள் மணியை கோல்ட் அண்ட் சில்வர் மாதிரி நான் ஈல்ட் அசட்ல பார்க் பண்ணுவாங்க. அதனால ரேட் கட் நியூஸ் வந்தாலே கோல்ட் ஜம்ப் ஆகும். மூணாவது பாயிண்ட், டாலர் வீக்னஸ். டாலர் இண்டெக்ஸ் கீழே வரும்போது கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல சீப்பர் ஆகும். சீப்பர் ஆனா டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் அதிகரிச்சா பிரைஸ் மேல போகும். நாலாவது பாயிண்ட், சென்ட்ரல் பேங்க் பையிங். சைனா, ரஷ்யா, மிடில் ஈஸ்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் கடந்த ஒரு வருடமா டன் கணக்குல கோல்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சென்ட்ரல் பேங்கே பையர் ஆனா அது லாங் டேர்ம் புல்லிஷ் சைன். அஞ்சாவது பாயிண்ட், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். உக்ரைன் வார், மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட், சைனா தைவான் இஷ்யூ, ரெட் சி ஷிப்பிங் ப்ராப்ளம், இவை எல்லாம் அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணுது. அன்சர்டனிட்டி இஸ் ஈக்குவல் டு கோல்ட் அப். ஆறாவது பாயிண்ட், ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷன் ஃபியர். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கார்ட் ஹைல இருக்கு. கரெக்ஷன் வருமோன்னு ஃபியர். ஃபியர் வந்தாலே மணி கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ சில்வர் பத்தி பேசுவோம். சில்வர் ஒன்லி ப்ரெஷியஸ் மெட்டல் இல்ல, இண்டஸ்ட்ரியல் மெட்டலும் கூட. சோலார் பேனல், இவி, எலக்ட்ரானிக்ஸ், பேட்டரி, இந்த கிரீன் எனர்ஜி பூம் காரணமா சில்வர் டிமாண்ட் மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ். கோல்டு சேஃப்டி ஸ்டோரி, சில்வர் growth பிளஸ் சேஃப்டி ஸ்டோரி. அதனால சில்வர் ரீசன்ட் டேஸா கோல்டை விட வேகமா மூவ் ஆகுது. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, அப்படியெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இருக்கும் போதே இன்னைக்கு ஏன் பிரைஸ் டவுன் ஆச்சு? இதற்கான காரணங்கள்: ப்ராஃபிட் புக்கிங். கோல்டு, சில்வர் ஃபாஸ்டா ரன் அப் ஆனா பிக் பிளேயர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் லாபத்தை லாக் பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணும்போது டெம்பரவரி ஃபால் வரும். டாலர் இன்ட்ராடே ஸ்ட்ரென்த். சில நாட்கள்ல யூஎஸ் டேட்டா பாசிட்டிவா வந்தா டாலர் ஸ்ட்ராங் ஆகும். டாலர் ஸ்ட்ராங் ஆனா கோல்டு பிரஷருக்கு வரும். அடுத்து பாண்ட் ஈல்ட் ஸ்பைக். யூஎஸோட 10 இயர்ஸ் ஈல்ட் திடீர்னு மேல போனா நான் ஈல்ட் அசட்டான கோல்டுக்கு காம்படிஷன் உருவாகும். அடுத்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் எக்ஸிட். நியூஸை பேஸ் பண்ணி ரேலி முடிஞ்சதும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. லாஸ்டா டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ட். சார்ட்ல மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்தா ஆட்டோமேட்டிக்கா செல்லிங் ப்ரெஷர் வரும். அதாவது ட்ரெண்ட் புல்லிஷ், ஆனா மூமெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல போகாது, வேவா தான் போகும். ஓகே, லாங் டேர்ம் வியூல என்ன பிக்சர்? வேர்ல்ட் டெப்ட் ரெக்கார்ட் ஹை, கரன்சி பிரிண்டிங் கண்டினியூஸ், ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மெனி பிளேசஸ்ல நெகட்டிவ், ஜியோபாலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி பெர்மனன்ட். இந்த 4 ஃபேக்டர்ஸ் இருந்தா கோல்ட் அண்ட் சில்வர் லாங் டேர்ம்ல வீக்னஸ் காட்டாது. நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்ன பாசிபிலிட்டிஸ்? யூஎஸ் ரேட் கட் ஆஃப் அஃபிஷியலி அனௌன்ஸ் ஆனா, டாலர் பிக் கரெக்ஷன் வந்தா, ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆனா, வார் எக்ஸ்பேண்ட் ஆனா,
கோல்டு நியூ ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும் சான்ஸ் இருக்கு. சில்வரும் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பொட்டென்ஷியல் இருக்கு. ஆனா ஷார்ட் டேர்ம்ல வாலடைலிட்டி இருக்கும். கரெக்ஷன்ஸ் வரும். ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வரும். நியூஸ் மேனிப்புலேஷன் வரும். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகாம ட்ரெண்டை புரிஞ்சுக்கணும். கோல்ட் இஸ் வெல்த் ப்ரொடெக்ஷன். சில்வர் இஸ் growth பிளஸ் ஹெட்ஜ். இந்த ரெண்டுமே ஸ்பெகுலேஷன் டூல் கிடையாது, வெல்த் ப்ரிசர்வேஷன் டூல். அதனால நாளைக்கு பிரைஸ் டவுன் ஆனா பயப்படக்கூடாது. நாளைக்கு பிரைஸ் அப் ஆனா பிளைண்டா சேஸ் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் சைக்கிள், அண்டர்ஸ்டாண்ட் மேக்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இப்போ கோல்டு சில்வர் மூமெண்ட்ஸ்க்கு பின்னால இருக்கிற முழு ஸ்டோரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஷார்ட் டேர்ம் ட்ரேட் அட்வைஸ் கிடையாது, லாங் டேர்ம் அண்டர்ஸ்டாண்டிங்கான அனாலிசிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முக்கியமான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.